எல்லாருக்கும் வணக்கங்க. நேம் பிரதீப். நான் வந்து இந்த சீரிஸ்ல தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 தேவைப்படுற மாதிரி டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியா டேட்டா கொடுத்துட்றேன். அந்த விதத்தில் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு 27,000 ரேங்க்ஸ் வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருந்தது. பட் இந்த வருஷம் வந்து 39,146 ரேங்க் வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பர்சன்டேஜ் அந்த ரேங்க் வரைக்கும் எவ்வளோ சீட்ஸ் ஒவ்வொரு காலேஜிலும் ஃபில் ஆயிருந்தது, எந்தெந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ ஃபில் ஆயிருந்தது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ப்ளஸ் வந்து காலேஜோட ஆவரேஜ் ரேங்க்கு, சாய்ஸ் இந்த ஃபில்லிங் பர்சன்டேஜ் அப் டு இந்த ரேங்க் வரைக்கும் எவ்வளோ ஃபில்லிங் பர்சன்டேஜ் இருந்தது ஒவ்வொரு காலேஜ்லையும், ஆவரேஜ் கட் ஆஃப் வச்சு ஒரு ரேங்க்கு, ஹையஸ்ட் ஓசி கட் ஆஃப் வச்சு ரேங்க், இந்த மூணுமே ஒரு கம்பேரிசன் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இதில் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வரப்போகிற எல்லா காலேஜுமே உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் வந்துடும். ப்ளஸ் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் இதில் கொடுக்குறேன். மெயினாக ஒரு 4 கீ பாயிண்ட்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். மெயினாக சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மிட் 190ஸில் இருக்கீங்க, ஒரு 10th காலேஜில் நீங்கள் ஒரு இசிஆர் ட்ரிபிள்இ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இது ரியல் சுச்சுவேஷன் கிடையாது. இசிஆர் ட்ரிபிள்இ வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதனால வந்து 10th காலேஜுக்கு அப்புறம் இருக்கிற எந்த காலேஜுமே சாய்ஸ் ஃபில்லிங் வைக்க மாட்டேன், இல்லை 15th காலேஜ் வரைக்கும் தான் வைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இது வந்து என்ன ஆகும்னா, ஒரு 39,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 190 பதிலாக 179 180 இருக்கீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம். என்ன ஆகும்னா, உங்களுக்கு 100% ஸ்டூடெண்ட்ஸும் சாய்ஸ் ஃபில்லிங்கை அப்ளை பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 90% ஸ்டூடெண்ட்ஸ் அது பண்ணுவாங்க, சாய்ஸ் ஃபில்லிங்கை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணி இவங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வந்து அத்தாரிட்டிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அலாட்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த அலாட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப கம்மியாக வச்சுருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த 15th காலேஜ் வரைக்கும் செக் பண்ணிவிட்டு அந்த சீட் வந்தால் வேறு யாருக்கு அலாட் ஆகிருந்ததுன்னா, அதுக்கப்புறம் எந்த காலேஜும் இல்லை, எந்த சாய்ஸும் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நோ அலாட்மெண்ட்டுன்னு போட்டு உங்களை ரவுண்ட் டூக்கு மூவ் பண்ணிடும். லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிட்டத்தட்ட ஒரு 445 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 1.5% to 2% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராப்பராக பண்ணாதனால ரவுண்ட் டூவில் தான் அவங்களால சீட் எடுக்க முடிஞ்சுது. இது எப்படி பார்த்து சொல்கிறேன்னா, நம்ம லாஸ்ட் இயரோட டேட்டா வச்சு தான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 445 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட் எடுக்காமல் செகண்ட் ரவுண்டில் தான் சீட் எடுத்தாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒன்று அலாட்மெண்ட் கிடைக்காம இருந்திருக்கும், அப்படி இல்லைன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கில் தப்பு பண்ணுறதுனா அவங்க கொடுத்த சாய்ஸே அவங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். ஸோ வந்து மூவ் டு செகண்ட் ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, கிடைச்ச ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டை குவிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் வரக்கூடாதுன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கை ப்ராப்பராக பண்ணுங்கள். மேக்ஸிமம் சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காத காலேஜாக இருந்தால் கூடி ஒரு 25வது காலேஜோ இல்லை 10வது காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைக்கணும்னா நீங்கள் அதுக்கு டபுள் தி குவான்டிட்டிக்கு மேலே நீங்கள் இது வச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரவுண்டில் உங்களுக்கு 85th காலேஜ் வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்க போகுதுன்னா, ஒரு 180 179 கட் ஆஃபில் இருக்கவங்க அட்லீஸ்ட் 100 காலேஜ் வரைக்குமாச்சும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கணும். டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் வச்சிருக்கணும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு அப்வர்ட் மூவ்மெண்ட் போகும்போது பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா இந்த 90% ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில் பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன். அதில் 65% to 66% ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து சீட் அலாட்மெண்ட் எடுப்பாங்க. மற்ற எல்லா சீட்டுமே வந்து திருப்பியும் அவங்க ஃபீஸ் கட்டாமல் போகும்போது உங்களுக்கு பூலில் ஜென்ரல் பூலுக்கு திருப்பி வேக்கண்ட் ஆகி அந்த சீட்ஸ் உங்களுக்கு அப்வர்ட் மூமெண்ட்டில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஓரளவுக்கு திருப்பி நான் சொன்னால அந்த 10வது காலேஜோ 15வது ரேங்க்டு காலேஜ்லையோ நீங்கள் ஈஸி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த காலேஜே உங்களுக்கு கிடைக்கிற சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதிகமான சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், அஃபோர்டபிலிட்டி இருக்க ஸ்டூடெண்ட்ஸு, எனக்கு கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் மேலாம் அவ்வளோ நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக யூ ப்ளீஸ் நீங்கள் வந்து அந்த மாதிரி சீட்ஸை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் மட்டும் உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வச்சுக்கோங்க. அது வந்து லோ இன்கம் பேக்ரவுண்டில் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி லோ இன்கம் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீஸ் அதிகமாக இருக்க காலேஜஸ் உங்களால் பேரண்ட்ஸால் அஃபோர்ட் பண்ண முடியாது அந்த ஃபீஸை அப்படின்னா ப்ளீஸ் இக்னோர் சச் காலேஜஸ். உங்களுக்கே தெரியும் நிறைய காலேஜஸ் உங்களுக்கு 250 to 3 lakhs வரைக்கும் ஹாஸ்டல் ப்ளஸ் கோர்ஸ் ஃபீயாக கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியலாம். ப்ளீஸ் இக்னோர் சச் காலேஜஸ் இன் சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில்லிங்கில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களால் ஃபீ பே பண்ண முடியலன்னா அது இன்னும் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு 66% ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து சீட் அலாட்மெண்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது நம்ம ஒவ்வொரு வருஷமும் பார்க்குற டேட்டா, அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அதாவது கிட்டத்தட்ட இந்த 39,000 பேரில் உங்களுக்கு 26,000 பேர் தான் வந்து சீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மிச்சம் எல்லாருமே வந்து எதிர் மற்ற வெர்டிகல்ஸ் அவங்க பார்ப்பாங்க, இல்லை நீட் ரிப்பீட் போகலாம், இல்லைன்னா வந்து 7.5 ரிசர்வேஷனில் சீட் எடுக்கலாம். ஸோ இது மாதிரி எல்லா சான்சஸுமே இருக்குது. பெட்டர் சான்சஸ் அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் உங்களுக்கு நல்ல சாய்ஸஸ் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ் வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணலாங்கிறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 ஆப்ஷன்ஸ் நான் சொல்கிறேன்.
ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் தான் பார்க்குறீங்க, ஃபர்ஸ்ட் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போடுறீங்க, செகண்ட் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போடுறீங்க, இந்த மாதிரி ஒரு 50 to 60 காலேஜஸ் போடுறீங்கன்னா மோர் சான்சஸ் ஆர் தேர் ஃபார் நீங்கள் வந்து பாட்டம் மோஸ்ட் காலேஜ் உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்லேயே வந்து நான் சொல்கிறது ஓசி, பிசி, எம்பிசி கம்யூனிட்டிஸ்க்கு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எந்த ஆப்ஷனுமே கொடுக்க மாட்டேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் கொடுப்பேன் அப்படிங்கிற பட்சத்தில் சிலபஸ் பற்றி எந்த கம்பேரிசனோ எதுவுமே பண்ணாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ரிலேட்டடாக தான் கம்ப்யூட்டரில் இருக்க மற்ற பிரான்ச்சஸும் சீட்ஸை வச்சுருக்காங்க. ஐடிலையும் கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸோட சிலபஸ் தான் மேட்ச் பண்ணுறாங்க. ஸோ இது தெரியாமல் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் வைப்பீங்கன்னா யூ வில் கோ டு த டீப் பாட்டம் மோஸ்ட் காலேஜ். ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி மட்டும் தான் உங்கள் ஆப்ஷன் இருக்குது. வேறு எதுவுமே இல்லைன்னா ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஃபஸ்ட் காலேஜில் வைக்கலாம், இல்லை ஃபஸ்ட் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், செகண்ட் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் காலேஜில் ஐடி, செகண்ட் காலேஜில் ஐடி, அதுக்கப்புறம் தேர்ட் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபோர்த் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபோர்த்தில் தேர்டில் ஐடி, ஃபோர்த்தில் ஐடி, இந்த மாதிரி போகலாம். ஸோ அந்த மாதிரி போகலாம் நீங்கள். அப்படி இல்லை கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸுமே நான் பார்க்க ரெடி அப்படின்னா இந்த மாதிரி சீக்வன்ஸில் கூட நீங்கள் போகலாம். இது எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். சிஎஸ்ஐடிக்கு அப்புறம் எப்படி வைக்கணுங்கிறது உங்கள் சாய்ஸ் தான். அதுக்கப்புறம் காலேஜ் ஷோவில் இதே மாதிரி வச்சுட்டு போகலாம். இந்த மாதிரி வச்சுட்டு போகும்போது உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா மோஸ்ட்லி கம்ப்யூட்டரில் சிஎஸ்ஐடியை தவிர்த்து மற்ற பிரான்ச்சஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அது அப்வர்ட் மூவ்மெண்ட் போகும்போது உங்களுக்கு கரெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டியோ இல்லை கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இந்த மாதிரி சிஎஸ்பிஎஸ், இந்த மாதிரி கோர்ஸ் தான் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன், ஒரே காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் டாப் 3 காலேஜஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் டாப் 3 காலேஜில் ஐடி வச்சுட்டு அதே மாதிரி கூட நீங்கள் சீக்வன்ஸ் வச்சுட்டு வரலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் வந்து எப்படி இருக்கும்னா இசி, உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா பிரான்ச்சும் இசியில் உங்களுக்கு வந்திருக்க விஎல்எஸ்ஐ, அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, இஎன்ஐ வரைக்கும் பார்க்குறீங்க அப்படின்னா அது கூட ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் காலேஜில் அதே மாதிரி வச்சுட்டு வரலாம். ஸோ இதில் இன்னொரு சீக்வன்ஸில் இதில் எப்படி வாங்குற சான்ஸ் இருக்குன்னா ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸோட இசி அண்ட் இசி ரிலேட்டட் பிரான்ச்சஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கம்மியாக இருக்கிறனால உங்களுக்கு இசிஇ, இவி, இஏ, இஐ இதில் ஏதாவது ஒன்று அலாட்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இனிஷியலாக. அதுக்கப்புறம் அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வச்சுட்டு செகண்ட் ஆப்ஷனும் செகண்ட் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் காலேஜில் இசிஇ, செகண்ட் காலேஜில் இசி, இந்த மாதிரி வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்பயும் வந்து எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். பட் என்னன்னா அப்வர்ட் மூவ்மெண்ட் போகும்போது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இன்னும் அட்வான்டேஜாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சீக்வன்ஸ், இது எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணலாங்கிறது உங்களோட சஜஷன், நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்கிறத பொறுத்து தான். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்க என்னோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் ரீச் பண்ணுங்கள். உங்கள் ப்ரிஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் கைட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படி சாய்ஸ் ஃபில்லிங், ரவுண்ட் 1 ஃபில்லிங் பர்சன்டேஜ். நம்ம ரவுண்ட் 1 மட்டும் வச்சு எடுக்கல, ரவுண்ட் 1ல் ரவுண்ட் 2 ரெண்டும் சேர்த்து ரேங்க் 1 to 39,146 லாஸ்ட் இயர் இந்த ரேங்க்குள்ளே இருந்தவங்க எல்லாருக்கும் சீட் ஃபில்லிங்கு எப்படி ஒவ்வொரு காலேஜில் எவ்வளோ சீட் ஃபில்லிங் பர்சன்டேஜ் ஃபில் ஆயிருந்தது அப்படிங்கிறது எடுத்திருக்கோம். இதில் எப்படி கொடுத்துருக்கோன்னா காலேஜோட கோடு, காலேஜ் நேம், டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தி காலேஜ், ஓசியில் எவ்வளோ சீட் ஃபில் பண்ணாங்க, பிசியில் எவ்வளோ, பிசிஎம்ல எவ்வளோ, எம்பிசியில் எவ்வளோ, எஸ்சியில் எவ்வளோ சீட் ஃபில் பண்ணாங்க, ரவுண்ட் 1ல் எவ்வளோ சீட் ஃபில் பண்ணாங்க. ரவுண்ட் 1ங்கிறது இதில் வந்து இந்த 39,146 சீட்ஸுக்குள்ளே எவ்வளோ சீட் இவங்க ஃபில் பண்ணியிருக்காங்கிறது வந்துடும். ரவுண்ட் 1 மட்டும் வச்சு கிடையாது, இந்த ரேங்க்குள்ளே இருக்கிற இதில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது. 2024ல் இந்த காலேஜில் எவ்வளோ சீட் இருந்தது, ஸோ அதை வச்சு போட்டிருக்கோம். கட் ஆஃப் ரேங்க்குங்கிறது ஹையஸ்ட் ஓசி கட் ஆஃப். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காலேஜில் சிஎஸ் ஃபஸ்ட்டு ஃபில் ஆயிருந்ததுன்னா சிஎஸோட கட் ஆஃபை பேஸ் பண்ணி இது எத்தனாவது காலேஜாக ரேங்க் ஆயிருக்கு, ஆவரேஜ் கட் ஆஃப் ஆஃப் தி ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இதில் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ஆவரேஜ் ரேங்க் ஆஃப் தி காலேஜ், ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ரேங்க் பண்ணியிருக்கோம். இதுபடி ஃபஸ்ட்டு வந்து சிஐடி ஃபில் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் எம்ஐடி கேம்பஸ் வந்து செகண்டாக 97% ஃபில் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் எஸ்எஸ்என் 97% ஃபில் ஆயிருக்கு, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிஜி கேம்பஸ் 97% ஃபில் ஆயிருக்கு, சிக்ரியில் 96% ஃபில் ஆயிருக்கு, பிஹெச்சி ஐடெக் வந்து 95% ஃபில் ஆயிருக்கு, அடுத்து தியாகராஜன் 94%, சிஐடி சென்னை 94%, அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 92%, பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 90%. ஸோ இதுதான் வந்து சீக்வன்ஸு. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் 86%, லோயலா ஐகேம்ப் 84%, குமரகுரு வந்து உங்களுக்கு 84%, குமரகுரு, லோயலா ஐகேம் மேபி இதெல்லாம் வந்து குமரகுரு வந்து உங்களுக்கு டெக்ஸ்டைல், சிவில் அந்த மாதிரி பிரான்ச் இருந்தனால மேபி கட் ஆஃப் கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்கும், ஃபேஷன் டெக்னாலஜி அந்த மாதிரி பிரான்ச்சஸ் இருந்தனால. ஈஸ்வரோட ஃபில்லிங் பர்சன்டேஜ் பெட்டராக இருந்தனால இந்த காலேஜில் சிவில் இல்லை, சிவில் இல்லாதனால இந்த காலேஜோட ஆவரேஜ் கட் ஆஃபும் அதிகமாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. சிவில் இல்லாத காலேஜை நீங்கள் சிவில் இருக்கிற காலேஜோட நீங்கள் கம்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால்
ஃபில்லிங் பர்சன்டேஜ் பெட்டராக இருந்தால் அந்த காலேஜில் சிவில் இருக்கணும், அப்படி யோசிச்சுக்கோங்க. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஒரு 81% ஃபில் ஆகிருந்திருக்கு. இந்த வருஷம் அது வந்து கொலாய்டு, அது கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இங்கேயும் வந்து சிவில் கிடையாது, அதனால ஃபில்லிங் பர்சன்டேஜ் கொஞ்சம் குயிக்காக கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் தான் அதிகமாக இருக்கனால ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், ஸோ அதுக்கப்புறம் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் 77% ஃபில்லு. இங்கேயும் வந்து சிவில் இல்லைன்னு நினைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. கிருஷ்ணா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மர்ஜ் ஆகுது. அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இங்கே 75% ஃபில்லிங் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கேபிஆர் உங்களுக்கு அடுத்த ஆப்ஷனாக இருக்கும், 75% ஃபில் ஆயிருக்கு இந்த 39,000 சீட்ஸ் வரைக்கும். இந்த வருஷமும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது கேபிஆர். கேபிஆருக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல இருக்க காலேஜஸ் நிறைய ஃபீஸை ரொம்ப ரைஸ் பண்ணியிருக்கனால கேபிஆர் ஈஸ்வருக்கு இந்த வருஷம் ஃபில்லிங் பர்சன்டேஜ் அதிகமாகும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நிறைய பேரண்ட்ஸ் பேசின வரைக்கும் ஃபீ ஹையாக இருக்கிறனால இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு இன்ஸ்டியூஷனை இக்னோர் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் தான் அதிகமாக இருக்குது, மெக்கானிக்கல் சிவில் இல்லை. ஸோ அதனால் இதோட ஃபில்லிங் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிறத நம்ம பெரிய க்ரைட்டீரியாவை எடுத்துக்க முடியாது. ஏசி டெக் கேம்பஸ் 72% ஃபில்லிங் பர்சன்டேஜ். அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 71% ஃபில் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு 39,000 சீட்ஸில். அதுக்கப்புறம் வண்ணாரியம்மனில் உங்களுக்கு 71% சீட் ஃபில் ஆயிருக்கு. கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 71% ஆஃப் தி சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட கட் ஆஃப் ரேங்க் பார்த்தீங்கன்னா 23rd, ஆவரேஜ் கட் ஆஃப் 26th இருந்திருக்கு. ஸோ அவங்களால வந்து ரெண்டு சைடுமே பார்க்க முடியுது, கட் ஆஃபையும் ரைஸ் பண்ணியிருக்காங்க, ஆவரேஜ் கட் ஆஃபும் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் கட் ஆஃப் ரேங்க் 13th, ஆவரேஜ் ரேங்க் 19th. மேபி மெட்டலஜிக்கல் மாதிரி பிரான்ச்சஸ் இருக்கனால ஃபில்லிங் பர்சன்டேஜ் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி 65%, அதுக்கப்புறம் வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 64%, அதுக்கப்புறம் ஈஸ்வரி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர், இதெல்லாம் வந்து 60 to 52% இருக்கிற காலேஜஸ்லாம் நான் அப்படியே காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் 58% வந்திருக்கு. இதில் நிறையா மேபி மெக்கானிக்கல் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல், இந்த மாதிரி பிரான்ச்சஸ் எல்லாம் கொஞ்சம் புல் டவுன் பண்ணிட்டு இருந்தது, அந்த பிரான்ச் எல்லாம் கரெக்ஷன் எடுத்திருக்காங்க. சவிதாவும் அதே மாதிரி தான், ஃபீஸ் கொஞ்சம் அதிகம். சவிதா, கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி எல்லாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது கண்டிப்பாக இந்த வாட்டி அவங்களோட ஃபில்லிங் பர்சன்டேஜில் கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், இது ஒரு அண்டர் ரேட்டட் காலேஜாக இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் உங்கள் ப்ரிஃபரன்ஸில் வச்சுக்கலாம் பெட்டராக. அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 53%, நேஷனல் 55%, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஐஆர்டிடி 52%. ஸோ இதுக்கப்புறம் வந்து வேலம்மாளில் உங்களுக்கு 52%, கேஜிஐஎஸ்எல் 51%, ஸ்ரீ சாய்ராம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மர்ஜ் ஆகுது. பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி நம்ம ஆல்ரெடி கட் ஆஃப் ரேங்க்ல டாப் 20க்குள்ளே இருந்தது, பட் ஆனால் ஃபில்லிங் பர்சன்டேஜ் வச்சு ரொம்ப பேக்கில் தான் இருக்காங்க, ஒரு 40th பொசிஷனுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மகாலிங்கம், மெப்கோ, கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி, அண்ணா யூனிவர்சிட்டி திருநெல்வேலி, எஸ்ஆர்எம் வள்ளியம்மை, ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, இதுலேயும் சிவில் கிடையாது, 33% ஃபில்லாக இருக்குது ரவுண்ட் ஒன் வரைக்கும். சோனா, ஆர்விஎஸும் ஃபில்லிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 30% தான் இருக்குது. ஸோ அடுத்தது மீனாட்சி சுந்தரராஜன், சாரநாதன் டெல்டா சைடு ஒரு பெட்டர் இன்ஸ்டியூஷனாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் 28% ஃபில் ஆயிருக்கு. சிப்பட் ஒரு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் 27% ஃபில் ஆயிருக்கு ரவுண்ட் ஒன்ல. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செட்டிக்கரை, விழுப்புரம் யூனிவர்சிட்டி கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி மதுரை, சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்னை யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி, ராமகிருஷ்ணன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கே ராமகிருஷ்ணன். ஸோ நம்ம வந்து 10% வரைக்கும் ரவுண்ட் ஒன்ல ஃபில் பண்ண காலேஜஸ் மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஸோ இதில் எதெல்லாம் வந்து உங்களுக்கு பிசி ஃபில் ஆகலையோ, பிசிக்கு மோஸ்ட்லி அந்த பார்டர் லைனில் இருக்கவங்களுக்கு அந்த காலேஜஸ்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி தான் பிசிஎம் எம்பிசியும். யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம், சேவியர்ஸ், இந்துஸ்தான், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடி, எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வேலம்மாள், ஃப்ரான்சிஸ் சேவியர், எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஆல்ரெடி சொன்ன மாதிரி மர்ஜ் ஆகுது. பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜோட நேம் வந்து இந்த வாட்டி மாறுது, காங்கேயம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு மாற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். எம் குமாரசாமி, அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோவில், விஎஸ்பி கரூர், கேசிஜி நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம், ஜேபிஆர் ராம்கோ, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 21-22 கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு, மறுபடியும் ஒரு லேக் தெரியுது, என்ன ரீசன் தெரில, பார்க்கலாம். இந்த வருஷம் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் ஆப்ஷன்ஸாக இருக்கும் உங்களுக்கு, டாப் 70 to 80 ஆப்ஷன்ஸ் இதெல்லாமே. ஸோ இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா எல்லாமே கிடச்சிருக்கும். ரவுண்ட் ஒன்ல எவ்வளோ சீட்ஸ் ஃபில் பண்ணாங்க, எவ்வளோ டாப்பர்ஸ் எவ்வளோ பேர் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க, கட் ஆஃப் பண்ணி அந்த காலேஜோட ரேங்க், ஆவரேஜ் கட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸோட கட் ஆஃப் ஆவரேஜாக எவ்வளோ இருக்குது, ஆவரேஜ் கட் ஆஃப் ரேங்க் பண்ணால் எவ்வளோ வருது, இது எல்லா க்ரைட்டீரியாவும் ஒரே ஷீட்டில் கொடுத்துருங்க, எவ்வளோ சீட்ஸ் ஃபில் ஆயிருக்குன்னு. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு யாருக்கா சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் தேவைப்பட்டால்
டிஸ்கிரிப்ஷனை பார்த்து இது பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங்கை ப்ராப்பராக பண்ணுங்கள், மிஸ்டேக்ஸ் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. நோ அலாட்மெண்ட்டுங்கிற ஸ்டேட்டஸ் வந்துடக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் அதிகமாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ.